இவர் தானே 50 லட்சம் கொடுத்துட்டாருல நம்ம பையன். உண்மையிலே மக்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு பக்கம் நின்று இருக்காங்க. ஆனால் வந்து கைது செய்யும் போது அந்த ப்ரொசீடிங் 35(3) ஏன் ஃபாலோ பண்ணல? ஏன் திமுக இன்வால்வ் ஆகுது? அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நீங்க இப்போ இந்த இடத்துல நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை அந்த டிஎஸ்பி இந்த சாதிக்காரரா இருப்பாரு. எந்த சாதி? அந்த கவுன்சிலரும் அவரும் ஒரே சாதியா இருக்கலாம் அந்த ஊர். ஸோ அதனால நம்ம சாதிக்காரங்கப்பா காப்பாத்துக்கு முன்னாடி. ஆமா, ஏழை எளியவன் தானே. அப்ப சாதி வேலை செய்யுது, அதிகாரம் பக்கம் தான் சாதி நிற்கும். ஒருவேளை இறந்தவர் வந்து ஒரே கம்யூனிட்டி, அடிச்ச அந்த டிஎஸ்பியும் ஒரே கம்யூனிட்டி, ஒன்றிய கவுன்சிலரும் ஒரே கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க. அந்த ஒன்றிய கவுன்சிலரும் இந்த சாதியும் யார் பக்கம் நிற்குன்னா போலீஸ் பக்கம் தான் நிற்கும். ஏன்னா அவர் வந்து பவரோட இருக்கிறார். இவர் தானே 50 லட்சம் கொடுத்துட்டாருல நம்ம பையன் அப்படின்னு நம்ம இது. ஆனால் இதில் அப்படி நடக்கலை. உண்மையிலே மக்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு பக்கம் நின்று இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி தான் நடந்திருக்கு சில சமயங்கள். இதில் அந்த மாதிரி நடக்கலை. அந்த கொடிப்பட்ட காரிலே அவங்கள கொண்டு நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்துறதுக்கு கொண்டு போக முற்பட்டிருக்காங்க. அதை மக்கள் தடுத்தும் இருக்கிறாங்க. இதுவும் அங்கே பதிவாயிருக்கு. இந்த 196 ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வந்து அதை பெருமையாக சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு. நாங்கள் இறந்த உடனே 196(2) BNSS ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வந்து கைது செய்யும் போது அந்த ப்ரொசீடிங் 35(3) ஏன் ஃபாலோ பண்ணல?